குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கரைசல் தாங்க பார்க்க போகிறோம் நம்மளோட செம்பருத்தி செடிக்கு. செம்பருத்தி செடிக்கு இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கரைசல் கொடுத்தாகணுங்க. அப்படி கொடுக்கும்போது நிறைய மொட்டுக்கள் வைக்கும், பூக்களும் நிறைய வைக்கும். இந்த செம்பருத்தி செடிக்கு, அதாவது இந்த வெயில் காலத்தில் செம்பருத்தியில் அழையா விருந்தாளியாக மீலி பக்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. அது வர்றதுக்கு முன்னாடி எறும்புகள் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ எறும்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் மீலி பக்ஸ் வந்து கூட்டிகிட்டு வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா மீலி பக்ஸில் வந்துட்டு ஒரு திரவியம் மாதிரி இருக்கோங்க, அதை சாப்பிட்றதுக்காக எறும்புகள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடியில் ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, இல்லை நார்மல் வாட்டர் நல்லா ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மறுநாள் வேப்பெண்ணெய் கரைசல் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்த 3 நாளில் இந்த ஃபர்டிலைசரை கொடுங்க. இப்படி கொடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். செம்பருத்தி இந்த வெயில் காலத்தில் பூக்கள் நிறைய வைக்குங்க. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் கழுவுன தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா தண்ணி கூட எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 20 ரூபா 25 ரூபா இருக்கும் ஒரு பாக்கெட்டு. அதை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து அந்த மீல் மேக்கரை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்து தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், இந்த தண்ணியை தான் நம்ம ஃபர்டிலைசராக சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே கூட நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி சேகரித்து வச்சுருந்தேன். ஒரு 3 நாள் ஆச்சு. அது புளிச்சு வந்த உடனே நான் இந்த மீல் மேக்கர் தண்ணியை ரெடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு 2 நாள் மறுபடியும் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் நல்லா புளிச்சு தண்ணியும் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு கரைசலாக கொடுக்க போகிறோம். ஒரு மங்கு, அதாவது 1 லிட்டர் வந்துட்டு நீங்கள் இதை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலந்துக்குங்க. கலந்துட்டு எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வரலாங்க. இதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அரிசி கழுவுற தண்ணி எடுத்துருக்கோம். அரிசி கழுவுற தண்ணி வந்துட்டு செடியை நல்லா குளுமையாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது மீல் மேக்கர் தண்ணி. மீல் மேக்கரில் வந்துட்டு அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால நிறைய மொட்டுக்கள் வச்சு மொட்டுக்கள் எல்லாமே பூக்களாக மாறுறதுக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்தது நம்ம காஃபி தூள் சேர்த்துருக்கோம். காஃபி தூள்லேயும் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குங்க. ஸோ அது வந்துட்டு நல்ல ஒரு மொட்டுக்களை வராத செடியில் கூட மொட்டுக்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். இந்த கரைசலை மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம். எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் கொடுங்க, வெயில் டைமில் கொடுக்கக்கூடாது. எந்த ஃபர்டிலைசர் நீங்கள் எடுத்தாலும் வெயிலில் கொடுக்காதீங்க. சாதா வந்துட்டு நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு அதை 2 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு தட்டு போட்டு மூடியோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணியோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நிழல் வந்த பிறகு கொடுத்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்டிலைசரும் வெயிலில் இவாப்ரேட் ஆகாமல் சூப்பராக உங்களுக்கு
மண்ணுக்குள்ளே போய் அதோட வேலையை காட்டும், அதோடைய நியூட்ரியன்ஸை பொறுமையாக கொடுக்கும். ஸோ 15 days ஒன்ஸ் இந்த கரைசலை கொடுத்து பார்த்துட்டு நிறைய மொட்டுக்கள் நீங்களும் எடுத்து இந்த ஃபர்டிலைசர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.